Hello friends, வணக்கம். Welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நெய் சோறு ஆர் கீ ரைஸ். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் சோறு செய்யறதுக்கு நம்ம இப்போ குக்கர் சூடு பண்ணிக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 2 வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நெய் சோறுக்கு வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இப்போ நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நெய் சோறு எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். ஜீரக சம்பா ரைஸ், பாஸ்மதி ரைஸ், புல்லட் ரைஸ், எந்த ரைஸில் வேணால் செய்யலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஹையில் வச்சு ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியிலேருந்து இப்படி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக. நம்ம நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இது கூட எந்த கிரேவி வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா காரமான கிரேவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜிடேரியன்னா மஷ்ரூம் கிரேவி, அது மாதிரி எந்த கிரேவியாக இருந்தாலும் இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாட் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.